பிதாவே பிதாவே இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மோடு எங்கள் நேரத்தை செலவிடும்படியாக எங்களுக்கு தந்த அளவு கடந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தந்தையே, நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இரவு வேளையிலே கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமே லார்ட், நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பகலில் ஆண்டவரே நீ பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். பகல் முழு நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த சிலுவை மரணத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுடைய வியாதிகள், எங்கள் வேதனைகள் எல்லாம் சுமந்து தீர்த்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, மெய்யாகவே எங்களுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வியாதிகளை நீ சுமந்தி நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, காலகாலமாய் அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை பாவ பிசாசுக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாயிருந்த எங்களை மீட்கும்படியாக நீர் ஒரு பெரிய திட்டத்தோடு அந்த மீட்பின் வேலையை சிலுவை மூலம் செய்து முடித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, இந்த ராத்திரி வேளையிலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை மாற்றுகிறீர், உயர்த்துகிறீர், ஊழியத்தின் பாதையில் அதிசயமாக நடத்துகிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ பரலோக பிதாவே, உடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மையப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்திருக்கிறேன். இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி விலை கொடுத்து வாங்கி, உம்முடைய சுய ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கி, உம்முடைய மேன்மையான ராஜ்யத்தில் எங்களை மகிமையாக அமர வைத்திருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை நீ எங்களுக்குள் வாசம் பண்ணி, எங்களுக்கு உலாவி, எங்கள் ஆண்டவராய் இருந்து, எங்கள் தகப்பராய் இருந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை எங்கள் வாழ்க்கையில் நீ செயலாற்றி கொண்டிருக்கிற அற்புதமான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, ஒவ்வொரு நாளும் நீர் போஷிக்கிறீர், வலுவாதபடி காக்கிறீர். எல்லா சோதனைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் தேவதைகள் விலக்கி காக்கிற அற்புத தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. அருமையானவர்களே, நாம் தூங்க செல்வதற்கு முன்பாக நாம் இன்றைக்கு காலையில் வாசித்த வேத தியானத்தை ஒருமுறை நாம் பார்ப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியும், இறைவன் இந்த பூமியில் வரக்கூடிய மீட்பை பற்றியும், அதனால் மனித குலத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பற்றியும் தீர்க்கதரிசி எழுதுகிறார். என்ன சொன்னார் பாருங்க, அற்புதமான ஒரு காரியத்தை என்ன சொல்லியிருந்தார். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அப்படியானால் நீங்கள் அசட்டை பண்ணப்படுவதில்லை. ஏனென்றால் அசட்டை பண்ணப்படுவது ஒரு சாபம், அசட்டை பண்ணப்படுவது ஒரு பாவம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், நீங்கள் அசட்டை பண்ணப்படுவதில்லை. நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் அவையினால மனுஷரால் தள்ளப்பட்டவராயினும். அப்போ அநேகர் உங்களை தள்ளி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சாபக்கேடு பாருங்க. அசட்டை பண்ணப்படுவது, குடும்பத்தில் உங்களை அசட்டை பண்ணுறாங்களா? உங்கள் கடவுள் உங்களை அசட்டை பண்ணுகிறாரா? உங்கள் குடும்பம் பிரேசலான் அருமை தேவனை நீங்கள் அசட்டை பண்ணுவது போல உணர்கிறீர்களா? என் அருமை தேவன் பிள்ளை, அது ஒரு சாபக்கேடு பாருங்க. நீங்கள் அசட்டை பண்ணப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள், அதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மிக மிக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை அசட்டை பண்ணின மக்கள், அந்த இயேசு கிறிஸ்து இந்த அசட்டை பண்ணப்பட்ட சாபம், தள்ளப்பட்ட சாபம், புறக்கணிக்கப்பட்ட சாபம், இந்த சாபங்கள் எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தபடியினாலே
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, ஓ பிரைஸ் தி லார்ட், நீங்கள் அசட்டை பண்ணப்படுவதில்லை. நீங்கள் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருப்பீங்க. நல்ல விளங்கிக்காங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அப்போ நீங்கள் அசட்டை பண்ணப்பட போவதில்லை. அவர் உங்களுக்கு வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். இந்த பெரிய வழியில் எவ்வளோ பக்தியை காட்டுறாங்க. கர்த்தரை ஒரு சிலைகளை வைத்து வணங்குறாங்க, அந்த அப்பத்தை அதை வணங்குகிறாங்க, இன்னும் எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க. பக்தியை பல விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. நல்லது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலத்துக்கு அப்படி தான் வெளிப்படுத்தணும். ரொம்ப பக்தி. வியாழக்கிழமை ராத்திரியிலே பெரிய பக்தியாக இருப்போம். வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் ஒரு துக்க நாளை அனுசரித்தோம். அப்படி பக்தியை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் வேதம் வசனங்களை புரிந்து கொண்டால் எல்லாத்துக்கும் வசனத்தை ஆதாரமாகத்தான் வைத்து சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தை நான் என்ன புரிந்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அசட்டை பண்ணப்படுவது ஒரு சாபம். நண்பர்களே, ஓ பிரைஸ் தி லார்ட், இந்த பெரிய வழியிலே நீங்கள் அந்த உங்களை அசட்டை பண்ணின மக்கள், உங்களை அற்பமாக எண்ணின மக்கள், உங்களை காயப்படுத்தின மக்கள், உங்களை வேதனைப்படுத்தின மக்கள், இவர்கள் அந்த சத்தியத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் நண்பர்களாக மாறுவார்கள். உன்னை ஒடுக்கினவர்கள், ஓ பிரைஸ் தி லார்ட், அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். ஏதோ அசட்டை பண்ணப்பட்டவனும் அது என்ன வாசித்தம் பாருங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, மெய்யாவே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார்னா, அவர் வியாதிப்பட்டார், வியாதியை செல்வம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதி ஏற்றுக்கொண்டார், அவ்வளவுதான். அப்போ அசட்டை பண்ணப்பட்டவன், மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவன், துக்கம் நிறைந்தவன். நம்முடைய துக்கம்ங்கிறது நம்முடைய துக்கம். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார். என் அருமைகளுடைய அப்படியானால் நீங்கள் சந்தோஷம் நிறைந்தவளாக மாறுவீர்கள். உங்கள் துக்கம் அவர்கிட்ட போகிறபடினால்தான் அவர் பாடுகிறான், பக்தன் பாடுகிறான், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் யாவும் நீக்கப்படும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் கர்த்தர் கைவிட மாட்டார் பாடுறாங்க. உண்மை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் கவலை தீர்ந்துவிடும், உங்கள் வேதனை மகிழ்ச்சியாய் மாறிவிடும், உங்கள் வறுமையும் நீங்கி ஐஸ்வர்யம் வந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பதறாதே மகளே, பதறாதே மகனே, பதறாதே மகளே, பதறாதே மகனே, உந்தன் பாடு இயேசு ஏற்றுக்கொண்டார், உந்தன் வியாதி வேதனை சுமந்து கொண்டார். உந்தன் பாடு இயேசு ஏற்றுக்கொண்டார், உந்தன் வியாதி வேதனை சுமந்து கொண்டார். பதறாதே மகனே, பதறாதே மகளே, நம் கர்த்தர் உயர்த்திடுவார், நம் கர்த்தர் உயர்த்திடுவார், நம் கர்த்தர் உயர்த்திடுவார். நம்புறீங்களா? நம் கர்த்தர் உயர்த்திடுவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். நம்முடைய விசுவாசத்துக்குப்படி சில வார்த்தைகளை சேர்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அதனால தான் இந்த பாட்டை கொடுத்த தேவனுடைய மனுஷனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய விசுவாசத்துக்குப்படி சில விசுவாச வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். அப்படியானால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இந்த சிலுவை இந்த நாளில் நினைக்க வேண்டியது, அவர் அசட்டை பண்ணி அவமானப்படுத்தப்பட்டு துப்பப்பட்டு காரி துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டார். கண்ணை கட்டி அடித்து இயேசுவை அடித்தவன் யார் சொல்லுன்னா, அவ்வளவு தூரம் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். நண்பா, நீ அவமானப்பட மாட்ட, நீ புறக்கணிக்கப்பட மாட்ட, நீ மிக மிக நன்றாக இருப்ப. உன் குடும்பம் உன்னை புறக்கணிக்கிறாங்களா? உன் புருஷன் உன்னை புறக்கணிக்கிறாங்களா? இல்லை உன் சொந்த பந்தங்கள் உன்னை புறக்கணிக்கிறாங்களா? அருமை தேவனுடைய எல்லாரும் புறக்கணிக்கிறது போல நீ உணர்கிறாயா?
எல்லோரும் வெறுப்பது போல உணர்கிறாயா? என் அருமை தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காயா? இந்த நாளில் இந்த குட்பிரடியில் நினைச்சு கொள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. என் புறக்கணிப்பு எனக்காக இயேசு புறக்கணிக்கப்பட்டார், எனக்காக இயேசு காயப்பட்டார், எனக்காக அவமானப்பட்டார். ஆகையினாலே நான் புறக்கணிக்கப்பட மாட்டேன். எல்லோரும் என்னை பாக்கியவதி, என் புருஷன் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார். என் புருஷன் என்னை கனப்படுத்துவார். என் புருஷன் மேலே பிரியமா இருப்பான். பழைய ஏற்பாடெல்லாம் பார்த்தா என் புருஷன் மேலே பிரியமா இருப்பான்னு சொல்லி போட்டி போடுவாங்க. லேயாலும் ராகேலும் யாக்கோபுக்காக போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அது மாம்சத்துக்குரியவங்க. நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் நாம் போட்டி போடவில்லை. தேவன் மேலே பிரியமாக இருக்கிறார். நண்பா, உன் பாவங்களை 2000 வருடங்களுக்கு முன்பாக சுமந்து தீர்த்து விட்டார். நீ பாவி அல்ல. உன் அக்கிரமங்களை 2000 வருடங்களுக்கு முன்பாக சுமந்து தீர்த்து விட்டார். அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்ட, அதான் வாசிக்கிறோம். அப்படியே நீ அசட்டை பண்ண மாட்டாய், நீ புறக்கணிக்கப்பட மாட்டாய். நண்பா, நீ மிக மிக நன்றாய் இருப்பாய். ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? லைக் பண்ண முடியுமா? லைக் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க. அவர் துக்க நிறைந்தவராக இருந்தார். வேதவாசனம் என்ன வாசிக்கிறோம்? இயேசுவின் பாடல்களை பற்றி எழுதுகிறார். அவர் துக்க நிறைந்தவராக இருந்தார். என்ன துக்கம்? நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கம், நாம் பட வேண்டிய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் நம்முடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய மகிழ்ச்சியை நமக்கு தந்தது, நித்திய மகிழ்ச்சி நமக்கு தந்தது. நம்ம மீட்கப்பட்டவர்கள், நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டு. நண்பா, கர்த்தரை விசுவாசிங்க. அப்படியானால் அவர் துக்கம் இருந்தார். நான் இது துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக அது செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கூட்டம் மறைச்சிக்கிட்டாங்க. நான் அவரை நோக்கி பார்க்கிறோம், ஆகையினால பிரகாசப்படுகிறோம். ஒரு கூட்டம் அது புரியல, அது விளங்கலை. இப்பிரபஞ்சத்தையும் மனசை குருடாக்கினபடினால அவரை விட்டு அவருடைய முகத்தை மறைக்க வச்சு விட்டான். ஒரு கூட்ட மக்களாகி நாம் 870 பேர் கிட்டத்தட்ட ஃபாலோவராக இருக்கிறீங்க. 5000 நண்பர்கள் இருக்கிறீங்க. உங்கள் மூலமாக ஒரு பெருங்கூட்ட மக்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, என் அருமையான நண்பர்களே, அன்பு செல்வங்களே, நீங்கள் தலை சிறந்த மனிதர்களாக ஆமே. அவர்கள் ஒரு கூட்ட மக்கள் முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. தவறான போதனையினால பாரம்பரியம் சென்று விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை முக்கியம் கொடுக்கவில்லை. பாரம்பரியமும் வேணும், கர்த்தருடைய வார்த்தை வேணும்னு சொன்னதுனால பாரம்பரியம் தான் மேற்கொள்ளுது, கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யலை. அவங்க பாரம்பரியத்து, அதான் 2 புருஷன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவ வேணும், எனக்கு பாரம்பரியம் வேணும்னு சொல்லும்போது அது ஒரு ஆவிக்குரிய பிரச்சாரம் அப்படிங்கிறார். ஒரு கூட்ட மக்கள் பியூரா எனக்கு இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அவருடைய முகத்தை விட்டு நாம் மறைக்கவில்லை, அவருக்காக ஏங்கி நிற்கிறோம். அவருடைய முகம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும்படியாக வாஞ்சியோடு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்கள் முகத்தின் ஒளி எங்களின் பிரகாசிக்கும் என்று சொல்றபடினால உங்கள் பாடுகள் எல்லாம் இல்லை. நீ பாடு அனுபவிக்க வேண்டியதில்லை, நீ நிந்தை அனுபவிக்க வேண்டியதில்லை, நீ அவமானப்பட வேண்டியதில்லை. அதை தான் இங்கே சொல்றாரு. அந்த சாபங்கள்லாம் தூந்து அவர் எடுத்துக்கொண்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். ஒரு கூட்டம் எண்ணலை, நீங்களும் நானும் எண்ணுகிறோம். எனக்காக என் ஆண்டவரை அசட்டை பண்ணப்பட்டார், காரி துப்பப்பட்டார், கன்னத்தில் அடிக்கப்பட்டார். என் அருமை தேவனுடைய அவர் சாட்டையால் தோல் உரிக்கப்பட்டார். அடிச்சு தோலையெல்லாம் உரிச்சிட்டாருங்க, முதுகு தோலை உரிச்சிட்டாருங்க. உழுகிற வண்ணமாக தேவனுடைய நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி நமக்கு ரட்சிப்பு தருவதற்கு அவர் பட்ட தியாகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏதோ சும்மா வந்துடல உங்களுக்கு இது ரட்சிப்பு. தேவனுடைய பிள்ளையா இன்னைக்கு கூட இலவசம் சொல்லலாம், ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம் என்ன, அவர் கொடுத்த கரையம் என்ன, அவர் பட்ட பாடு என்ன, அவர் சந்தித்த வேதனை என்ன, அவர் சந்தித்த நிந்தை அவமானம் என்ன, அதை கொஞ்சம் யோசிங்க. ஏதோ சும்மா சீப்பாக எடுத்துடாதீங்க. ஆன்மீக தேவனுடைய பிள்ளையே, ஆமே. அப்படின்னா நீ அசட்டை பண்ண மாட்டாய் நண்பா. இது வரைக்கும் குடும்பம் அசட்டை பண்ணிடுச்சா? உன் குடும்ப உறவுகள் அசட்டை பண்ணாங்களா? இல்லை உன் வேலை ஸ்தலத்தில் தான் நீ அசட்டை பண்ணப்பட்டாயா? உன் பாஸ் ஒன்று அசட்டை பண்ணப்பட்டாரா? நீ கர்த்தரை துதி. நான் அசட்டை பண்ண நிலை மாறுகிறது. என்னை அசட்டை பண்ணினவர்கள் என்னை கனம் பண்ணுவார்கள். ராஜாக்கள் வழக்கு தந்தைகளாக இருப்பார்கள், ராணிமார் கைத்தாதையாக இருப்பார்கள். எந்த ஜனங்களை அசட்டை பண்ணார்களோ அவர்களை கனப்படுத்துவாள் என்று சொல்லி கர்த்தரை துதியுங்க. வெகு சிறிதிலே காரியங்கள் மாறும். எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. உங்கள் கேரக்டர் மாறப்படணும். உங்களுடைய சுவாபங்கள், நீங்கள் சொல்ல உங்களுடைய சுவாபங்கள் மாறுகிறது. ஏன்னா உங்களை அவர்கள் தலைமையில தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கேரக்டர் மாறுகிறது. அன்பு, பரிசுத்தம், ஒழுக்கம், நீதி, நேர்மை, உண்மை, உத்தமம்,
இன்னும் எத்தனையோ நற்குணங்கள் வந்துடும். அவருடைய திவ்ய சுவாபம் வந்துடுது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரை எண்ணுகிறீர்கள், அவர் பாடுகளை எண்ணுகிறீர்கள், அவர் பட்ட வியாகுலங்களை எண்ணுகிறீர்கள். ஆகையினாலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இது இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்தை எண்ணிக்கொண்டிருங்கள். உள்ள வரக்கூடிய நன்மைகளை எண்ணிக்கொள்ளுங்கள், உள்ள வரக்கூடிய அற்புதங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அருமை தேவனுடைய பிரேசலால் ஒவ்வொரு நாளும் நீ அதிசயங்களை காண்பாய். உன்னை அதுதான் சொன்னேன், உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன், உன்னை அற்புதங்களை காணச் செய்வேன். பேரே அதிசயமானவர் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினாலே தேவனே உங்களுடைய எல்லாவற்றும் பரிகாரம் பண்ணினார். தேவனே தன்னை பலியாக மாற்றினார். பாவ நிவாரண பலியாக, உங்கள் பாவங்களுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு நிவாரண பலியாக, நம்முடைய குற்றங்களுக்கு குற்ற நிவாரண பலியாக, சர்வாங்க தகான பலியாக, நம்முடைய சமாதானத்துக்கு வேண்டிய சமாதான பலியாக, போஜன பலியாக அவரே தன்னை பலியாக மாற்றினபடினாலே நீங்கள் மிக மிக நன்றாக இருப்பீர்கள். நம்புறீங்களா? மிக மிக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த இன்னைக்கு அதை தான் காலையில் வாசித்த சங்கீதத்தை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். ஏன்னா அது குட்பிரடாக இருக்கிறதுனால. நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டார். இப்போ நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டபடினால் நீ காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே நீ காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உனக்காக காயப்பட்டு விட்டார். ஆமென். உங்கள் மீது அவர் மேலே வந்து விட்டது. அவர் நீதிபரர், அவர் மீறினவர் அல்ல. அவர் பிரமாணத்தின்படி நடந்தவர். அவர் பரிசுத்தர், அவர் மாசில்லாதவர், அவர் தூயவர், தூய்மையானவர். அவர் உண்மை உள்ளவர். ஆகினால அவருடைய சுவாபம் உங்களுக்கு வருது. உங்கள் மீது அவர் மேலே போயிடுச்சு, உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார். இனி நீங்கள் மீற மாட்டீங்க, கடவுளுடைய வார்த்தையை மீற மாட்டீங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக துரோகம் செய்ய மாட்டீங்க. தேவனுடைய கடவுள் வார்த்தை பேசி ஏதோ கடவுளுடைய வார்த்தை பேசி வியாபாரிகளாக மாற மாட்டீங்க. நீங்கள் வியாபாரியாக மாற மாட்டீங்க. இயேசு தன்னையே கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார். நீங்களும் கொடுக்கிறவளாக இருப்பீங்க. நீங்கள் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த குட் ஃப்ரைடே கூட இது ஒரு வியாபாரம் பண்ணுற இடமாக மாறிவிட்டது, ஒரு வியாபார ஸ்தலம் மாறிவிட்டது. அநேகர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வழியில் நீ காணி கொடுக்கலாம். இயேசு காணிக்கையும் பழியும் ஒழிச்சிட்டாரு. இன்னைக்கு அநேகம் நான் பார்த்தேன், டிவியில் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் பெரிய ஆட்கள், வசதி இல்லாட்டா பரவாயில்ல, நல்ல வசதியாக இருக்கிறவங்க, கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, விவரமாக கொடுக்குறாங்க. எந்தெந்த வழியில் நீ காணி கொடுக்கலாம், எந்தெந்த வழியில் பணம் கொடுக்கலாம், அப்படி பணம் கொடுத்தா கத்தரை கனம் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு சொல்ல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கத்தரை கனம் பண்ணுவது என்பது ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, தாழ்மையாக அவரை ஏற்றுக்கொள்வது. அவர் தேவனுடைய அவர் சொன்னதுக்கு பிரைசெல்லாம் அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்வது, அவ்வளவுதான். அவர் நமக்குள்ள செயலாற்றும்படிய அனுமதி கொடுப்பது. ஆம் நண்பர்களே. அப்படியானால் நீங்கள் என்ன நடக்குது, என்ன வசனம், என்ன வாசிச்சீங்க, இப்படியா வாசித்தோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடலை ஏற்றுக்கொண்டார், சத்தியமாக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியமாக உன் கடனை ஏற்றுக்கிட்டாரு. நீ கடன் சீக்கிரம் வெளியே வந்துடுவேன், உன் கடனெல்லாம் தீர்ந்துடும். சொல்லலாம், என் கடனெல்லாம் தீருதே, என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், என் வேதனை சுமந்து கொண்டீர், என் பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், வேதனை சுமந்து விட்டீர், கடனெல்லாம் மாறுதே, என் கஷ்டமெல்லாம் தீருதே, கடனெல்லாம் மாறுதே, என் கஷ்டமெல்லாம் தீருதே, வேதனை ஏற்றுக்கொண்டீர், மகிழ்ச்சியை எனக்கு தந்தீர், என் வேதனை ஏற்றுக்கொண்டீர், மகிழ்ச்சியை எனக்கு தந்தீர். ஆமேன். என் வேதனை ஏற்றுக்கொண்டீர், உன் மகிழ்ச்சியை எனக்கு தந்தீர். உம்மிலே மகிழ்கிறேனே, கல்வாரி சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேனே, கல்வாரி சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேனே, அடிக்கப்பட்ட சிலுவையை நோக்கி பார்க்கிறேனே, என் வேதனை ஏற்று தொங்கி நீர் தேவா, என் பாடுகள் ஏற்று நீர் தொங்கி நீர் தேவா, என் கண்ணீரை ஏற்று கதறி நீர் தேவா, எனக்காக பாடுபட்டீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக கண்ணீர் விட்டீர், எனக்காக கதறி நீரேவா. உம்மாலே வாழ்வு. தேவனுடைய இஷ்டத்து பாடுறோம். உம்மாலே உண்மை. ஆண்டவர் என் பாடை ஏற்றுக்கொண்டார், என் கடன்களை ஏற்றுக்கொண்டார், என் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இன்வைட் பண்ணுங்க. நிறைய பேர் தெரியல, ஒரு விக்கிரத்தை வழங்கிட்டு இருப்பாங்க, சிலையை வச்சு அதை தொட்டு கும்பிடுறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை.
நம்ம அப்படி இல்லை, சிலையை தோன்றதில்ல. நம்ம என்ன பண்றோம், தேவனே நமக்குள்ள வந்திருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டா கடவுளே நமக்குள்ள வந்திருக்கிறார். அதனால் நண்பா, உன் பாடுகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் அவர் எண்ணலை, அவர் செஞ்ச செயலை எண்ணலை. ஏன்னா அவருக்கு சொல்லிக் கொடுக்கல பாருங்க. அதனால அது எண்ணாம ஒரு விக்கிரக ஆராதனையா, ஒரு சிலை வழிபாடு உள்ளவங்களாக, ஒரு வியாபாரிகளாக எப்படி எப்படியோ போயிட்டாங்க. நீ எண்ணிட்டனா நீ வியாபாரியா இருக்க மாட்ட. நீ எண்ணிட்டா நீ நல்லா இருப்ப. நீ எண்ணிட்டா உன் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய எண்ணினா அவர் உங்களை ஐஸ்வர்யமாக்குறது கூட உங்களோடு இருக்கிறார் என்பதை எண்ணிட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலன் கிடைக்கும். 4 காசு சம்பாதிப்பீங்க, நல்ல வீடு கட்டுவீங்க, அதில் குடியிருப்பீங்க. அது ஒருத்தருடைய அடுத்தவங்க காசில் பண்ண மாட்டீங்க, கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க. அவன் எதுக்கு வாங்கணும், அது எதுக்கு நான் வாங்கணும்? இப்போது நம்ம வீட்டில் சில பிள்ளைகள் இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார சோறு தின்னுட்டு இருக்கிறான். இந்த பிள்ளை தற்செயலாக போயிடுச்சு, பாப்பாப்பா சோறு சாப்பிட்டுத்தான்னா உங்கள் பிள்ளை போய் அந்த வீட்டில் போய் சாப்பிட்றது விரும்ப மாட்டீங்க. தேவனுடைய விரும்ப மாட்டீங்க. நான் சொல்ல சரிதானா? நீ தேவனுடைய பிள்ளை, நீ வீடு போய் வாங்குறது அவருக்கு விருப்பம் கிடையாது. நண்பர்கள் சொல்றது விளங்குதான் நண்பர்களே. நீ வீடு போய் நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கறது ஆண்டவருக்கு அவர் ஏற்புடையதாக இருக்காது நான் நம்புகிறேன். வீடு போய் சாப்பிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ எங்கள் அப்பா என்னை கைவிட்டார், எங்கள் அப்பா எனக்கு உதவி செய்ய மறந்துட்டாரு, பிள்ளை பத்து போட மாத்திரம் தெரிஞ்சது, எனக்கு கவனிக்க அவருக்கு தெரியலை, என்னை அம்போன்னு விட்டுட்டாரு, அப்படி சொன்ன மாதிரி தானே இருக்குது. இல்லை நண்பா, ரொம்ப நல்லா இருப்பேன். அவரை எண்ணாமல் போனோம். அவர் செஞ்ச செயலை எண்ணாவில்லை. அவர் என்ன செய்திருக்க, யெகோவாயரே எல்லாம் புரவேட் பண்ணுகிறவர், அவரை எண்ணுங்கள். அவர் செய்த செயலை எண்ணுங்கள். அவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை எண்ணுங்கள். நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நண்பா. நம்புறீங்களா? ரொம்ப நல்லா இருப்பேன். அப்போது ஒரு கூட்டம் எண்ணலை, ஒரு கூட்டம் எண்ணுது. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? அவரை பற்றி எண்ணலை, அவர் செய்த செயலை பற்றி எண்ணலை, அது ஒரு கூட்டம். நீங்கள் அவரை எண்ணுறீங்க, அவர் செஞ்ச செயலை இறங்குறீங்க, உங்களுடைய வியாதிகள்லாம் ஏற்றுக்கொண்டார் என்பதை எண்ணுறீங்க. அப்படின்னு நான் ஆரோக்கியமாக உண்டு, வலி இருக்குதுங்க, வியாதி இருக்குங்க, போயிடுங்க, அவ்வளோதாங்க. தரித்திரம் இருக்குங்க, ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க, போயிடுங்க. உங்கள் பிரச்சனை இருக்குங்க, இயேசு வந்து என்று இல்லை, பிரச்சனை இல்லை, என் பிரச்சனையெல்லாம் அவர் ஏற்றுக்கிறார். என் பிரச்சனையை அவர் மேலே வச்சுட்டேன், அவரை என்றேன். என் பிரச்சனையை சுமக்க தான் வந்தார். தேவன் ஒரே பேரான குமார். எதுக்காக? நான் கெட்டுப்போக, பிரச்சனையில் கெட்டு போகக்கூடாது, வியாதியில் கெட்டு போகக்கூடாது, வேற குடும்ப கஷ்டத்தில் கெட்டு போகக்கூடாது, புருஷனால் கெட்டு போகக்கூடாது, ஏன் பொண்டாட்டியால் கெட்டு போகக்கூடாது, யாராலும் கெட்டு போகக்கூடாது. எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எனக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும். அதுக்கு தான் பிதா தன் குமாரனை கொடுத்தார். நான் நம்புகிறேன். எத்தனை நம்புறீங்க? என் பிள்ளை எங்கேயா போய் வீடு போய் நிற்கக்கூடாது, யார் முன்னாலும் அனாதை போல அலையக்கூடாது, அவர் புரேசெல்லாம் ஒரு என்ன சொல்லுது, ஒரு விதவை போல இருக்கக்கூடாது, ஒரு தள்ளப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. அவரை எண்ணுங்க, அவர் செஞ்ச செயலை எண்ணுங்க. அவர் சொன்னால் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை அதிசயங்களை காணப்படும், அதை எண்ணணும். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதை எண்ணணும். பிசாசு சொல்லதான் நேர் எண்ணிட்டுக்கிறாங்க, பாரம்பரியம் சொல்லதான் எண்ணிட்டுக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் மகளே, அவர் என்ன சொன்னார் அதை எண்ணு மகளே, நீ ரொம்ப நல்லா இருப்ப. அவர் சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன்னார். எதுக்காக? என்னை உயர்த்தும்படியாக, என்னை வாழ வைக்கும்படியாக. ஒரு நாளும் எங்கள் அப்பாவுடைய நாமத்துக்கு இழுக்கு வரும்படியாக நடக்க மாட்டேன். என்னால் இல்லை பிரேசலார், எனக்கு எப்போதும் உதவி செய்கிற அப்பா என் கூட தான் இருக்கிறாரு. அவர் எனக்கு திட்டத்தை தர்றாரு, எனக்கு ஆலோசனை தர்றாரு, எனக்கு ஐடியா கொடுக்கறது. அதான அர்த்தம். சில எண்ணாமல் போயிட்டாங்க. இந்த சிலுவை நினைக்கிறனாம அது எண்ணணும். எதுக்கெல்லாம் இவ்வளோ பாடுபட்டு தொங்குனாரு, எவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்போ அதை எண்ணணும், எண்ணாமல் போகணும் அப்படிங்கிறாரு. நம்ம எண்ணுறோம். மெய்யாவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாராம், சத்தியமாக ஏற்றுக்கிட்டாங்கிறாரு. அவன் பாடு இல்லைப்பா, நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அவர் நமக்காக போந்தி பிலாத்தி அதிகாரத்தில் பாடுபட்டார். நண்பா, மெய்யாவே சத்தியமாக பாட ஏற்றுக்கிட்டாரு. நீ பட வேண்டிய பாட ஏற்றுக்கிட்டாரு. நீ அடிபட வேண்டிய, உங்களுக்காக பிக்கப்பட்ட என் சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், மெய்யாகவே ஆமேன்னு சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ராத்திரி வேளையில், இந்த குட்ஃப்ரைடேயில் கொஞ்சம் நேரம் யோசிங்க. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதில் ஒரிஜினல் என்ன சொன்னால், வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். பாடுகளை, துக்கங்கள், வலி என்று மொழிபெயர்த்துக்கிறார். வியாதி, வலி, வேதனை என் அருமையோட வியாதியை ஏற்றுக்கொண்டார். அல்லது பாடுகள், கஷ்டங்கள், அதை ஏற்றுக்கொண்டார். வலிகளை ஏற்றுக்கொண்டார்.
மெய்யாவே ஏற்றுக்கொண்டாருங்க, சத்தியமா ஏற்றுக்கிட்டாருங்கிற. நீண்ட அவன் எண்ணல, அதை வேற எதோ எண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற எதையும் எண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை என்ன சொல்லுது? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன சொல்ல, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். அப்போ ஏன் அக்கிரமங்களை சுமந்தார்? இதுதாங்க சிலுவையில் என்னை ஏதோ குட்பிரடியில் ஏதோ பண்ணணும் நினைவு வர்றோம். மெய்யாகவே என் பாடுகளை, என் வியாதிகளை, என் வலிகளை, என் குடும்ப கஷ்டத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டார். என் அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். ஆகையினால இனி நான் பிரேசலான், நான் பாடுபட மாட்டேன், பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் நீதிமான், நான் இன்னும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவரை வச்சு நான் நல்ல நிலைக்கு வருவேன், அவரை கொண்டு நல்ல சம்பாதிப்பேன், 4 பேருக்கு நன்மை செய்வேன், 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுவேன். நான் அவரை வச்சுக்கிட்டு நான் அவர் பேரை சொல்லி நான் யாரையும் வஞ்சிக்க மாட்டேன். நம்புறீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க நண்பர்களே. அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, அந்த எத்தனை வசனம்? ஏசாயா 53:4. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம தப்பா வழங்கிட்டோம். அவர் தேவனால் அடிபட்டு ஏதோ அவர் தப்பு பண்ணிட்டாரு, ஏதோ அவர் கடவுளுக்கு விரோதம் பேசிட்டாரு, தேவனால் அடிபட்டு, தேவனால் பாதிக்கப்பட்டு, தேவனால் சிறுவப்படுத்தப்பட்டு எண்ணினோம். தப்பு கணக்கு. தேவனுடைய இயேசு சிறுவை பண்ணுறோம், அதே தப்பாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ தேவன் அவரை கைவிட்டாரு, தேவனால் தள்ளப்பட்டாரு, தேவனால் பாதிக்க, அப்படிதான் எண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை, மெய்யாகவே நமக்காக நம்முடைய ஒரு பாவம் பண்ணும்போது தள்ளப்படுறோம். பாவி தேவ சமூகம் தள்ளப்பட, நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்காக தள்ளப்பட்டார். பாவம் பண்ற மனுஷன் சபிக்கப்பட்டவன். இயேசு நமக்காக சாபமானார். தேவனுடைய பிள்ளையை அக்கிரமம் பண்றவன் அவன் சாக வேண்டும். நமக்கு நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே அக்கிரமக்காரன் வரக்கூடிய தண்டனை ஏற்றுக்கொள்ள. மெய்யாகவே சொன்னேன். அப்படி நம்ம எண்ணுங்க, ஏன் சில நடந்துச்சு. என் அருமை தேவனுடைய விளக்கமா சொல்லி, பெரிய விளக்கல்ல, சிம்பிளா சொல்லித்தாரு. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடு. அப்போ எண்ணலை, அவங்க என்ன போயிட்டாங்க, ஏதோ அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ஏதோ சிறில் அடிச்சிட்டாங்க, ஏதோ அப்படி நினைச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே அவர் தப்பு பண்ணவில்லை. ஏதோ அழகாக சொல்லுகிறது, மெய்யாகவே நம்முடைய வியாதியில் ஏற்றுக்கொண்டா. யார் நம்புறீங்களோ, யார் இதை எண்ணுறீங்களோ, உங்கள் வியாதி போயிடும், உங்கள் குடும்ப கஷ்டம் போயிடும், உங்கள் பிள்ளைய கஷ்டம் போயிடும், ரொம்ப நல்லாயிடுவீங்க. ரொம்ப 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 நல்லாயிடுவீங்க. ஆமீன் சொல்ல முடியுதா? லைக் பண்ண முடியுமா? தேவனுடைய ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா மெய்யாகவே வேலையை அதை தான் சத்தியமாக ஏற்றுக்கிட்டாருப்பா. சத்தியமா தேவனுடைய விட்டு தான் கடலாம் அடைச்சிருவாப்பா, கஷ்டம்லாம் தீர்ந்துரும்பா, வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து சேர்ந்துரும்பா, ரொம்ப நல்லாயிடுவாப்பா. எத்தனை நம்புறீங்க? மெய்யாகவனுடைய பாடு ஏற்றுக்கொண்டார், மெய்யாக நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம என்ன பண்ண, அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு எண்ணினோம். அன்னைக்கு அப்படி எண்ணாத, தப்பா என்ற அது விளக்கம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மீது நிமித்தம் தான் அவர் காயப்பட்டாராம். நண்பா, அந்த குட்ஃப்ரைடேல நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை, ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எதுக்கு நம்புறேன் நண்பாரி? குணமாகிறாய். அதுதான் பேதுரு சொல்லுகிறார். மெய்யாகவே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு வலிகளை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அப்போ வலிக்குது, வேதனை இருக்குது. உங்க தழும்பால் சுகமானேன் தேவா, தழும்பால் சுகமானேன். என் வியாதியை ஏற்றுக்கொண்டீர், எந்த வலிகளை சுமந்து விட்டீர். வியாதியை ஏற்றுக்கொண்டீர், அந்த வலிகளை சுமந்து விட்டீர். உங்க தழும்பால் சுகமானேன், என் தேவாவும் தழும்பால் சுகமானேன். ஓம் தழும்பால் சுகமானேன். நீ செஞ்ச செயலை நான் எண்ணி துதிக்கிறேன். நீ செய்த செயலை, நீ சிலுவையில் செய்த செயலை நான் எண்ணி துதிக்கிறேன். உம் தழும்பால் குணமானேன், உந்தன் தழும்பால் குணமானேன். என் வியாதியை சுமந்து கொண்டி அன்பே, என் வலிகளை சுமந்து கொண்டி அன்பே, என் தரித்திரம் சுமந்து கொண்டி என் கண்ணீரை துடைத்து விட்டீர். எனக்காய் பாடுபட்டீர், உம் தழும்பால் சுகமானேன். எனக்காய் சிலுவை சுமந்தீரையா, எனக்காய் சிலுவை சுமந்தீரையா, என் சிலுவையை நீ சுமந்தீரையா.
எனக்கு ஆசீர்வாதத்தை என் தலைமேல வைத்தேனான். ஆசீர்வாதங்களை நான் சுமந்து திரிகிறேன். சிலுவையை நீ சுமந்து கொண்டீர், உந்தன் ஆசீர்வாதத்தை என்னில் சுமக்க செய்கிறேன். நம்புறீங்களா? அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மேல தள்ளி சுமந்துட்டு போங்கிறாரு. உன் சிலுவையை அவர் சுமந்துட்டு போறாரு. அவர் ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில கொடுத்துக்கிறாரு. எத்தனை நம்ப முடியும்? நம்புங்க தேவனுடைய பிள்ளைகளே. எல்லாரும் சொல்லி உட்காந்துட்டு எப்படியாவது தந்திரமா பேசி ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா? இல்லை, ஒரு நாள் இப்படி இருக்கக்கூடாது. நல்ல வேலைகளை செய்யணும், நல்ல தொழிலை செய்யணும், 4 பேருக்கு சாட்சியா இருக்கணும். நம்புறீங்களா? என்ன வாசித்தோம்? இந்த ராத்திரி வேலையை தூங்குறதுக்கு முன்னால் இதெல்லாம் யோசிங்க. ஏசு சிலுவை குட் பீரியடில் ஏதோ சொல்றாங்க. பலர் பல டிவியில என்னெல்லாமோ பேசுறாங்க. எல்லாம் பேசி முடிச்சோடனே அவங்க எப்படியெல்லாம் காணி கொடுக்கலாம் தான் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இங்கே பலியும் இல்லை, காணிக்கையும் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. அவர் தழும்புல நம்ம சொல்லிட்டு ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 8ஆம் வசனமா 6ஆம் வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திருந்தோம். அதான் வழி தப்பி திரிஞ்சோம். சொல்லுங்க, ஆடுகளை போல வழி தப்பி திருந்தோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அப்படி பாடுவாங்க. நீ காணாத ஆடு போல இருந்த, இப்ப அப்படி இல்லைங்க. நாம் கர்த்தருடைய மந்தையில் இருக்கிறோம். கர்த்தரின் மந்தையில் சேர்ந்திட்ட ஆடு நான், தினம் தினம் கொழுமை தினம் தினம் செழுமை. நான் கர்த்தரின் மந்தையில் சேர்த்திட்ட ஆடு நான், தினம் தினம் கொழுமை தினம் தினம் செழுமை. தேவன் என்னை கண்டெடுத்தார், என்னை மீட்டு கொண்டார், தன் மந்தையிலே அவர் சேர்த்து கொண்டார். தினம் தினம் மகிழ்ச்சி, தினம் தினம் கொழுமை, தினம் தினம் நிறைவு, தினமும் பாதுகாப்பு. சுவாசி, தினமும் பாதுகாப்பு. பயமே எனக்கில்லை, பதட்டம் எனக்கில்லை. சொல்லுங்க, பயமே எனக்கில்லை, ஓ பதட்டம் எனக்குள்ளே எனக்கு இல்லை. ஆமாம் சொல்லுது அவனை பிள்ளை. நம்புறீங்களா? நம்ம அவரை எண்ணணும். என்ன செஞ்சு செய்யற, சிலுவையில் என்ன செய்து முடிச்சான்னு எண்ணுறோம். அப்போ என்ன சொல்றாரு இங்க 6ஆம் வசனத்துல, நம்ம ஆடுகளை போல வழி தப்பி திரிஞ்சோம். இப்போ நீ வழி தப்பி போன ஆடு இல்ல, தேவனுடைய வழியில வந்திருக்கிற, சூப்பர் வழியில போயிடுவ. தொடர்ந்து வார்த்தைகள் ரொம்ப டாப் வழியில போயிடுவீங்க. ரொம்ப 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 சூப்பர் ஆயிடுவீங்க. நம்புறீங்களா? நான் சொல்ல புரிந்து கொண்டீங்களா? புரிந்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை புரிந்தவங்க லைக் கொடுங்க. அப்படின்னு எனக்கும் உற்சாகமா இருக்கும். பரவாயில்ல, இவங்க லைக் பண்றாங்க, இதை சரியா தான் புரிஞ்சு லைக் பண்றாங்க. இப்போ ஆமேன். இன்னும் நான் உங்களுக்காக அதிகமாக பேசுவேன். நண்பா, வழி தப்பி போன ஆடு இல்லை, வழி தப்பி போய் இருந்தோம், வழி மாறி போனோம், திசை மாறி போனோம். கர்த்தர் அவர் மந்தையில் சேர்த்து இப்ப சரியான திசை நடத்தி கொண்டிருக்கிறார். சரியான பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். செமையான பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? வழி தப்பி போன ஆடு இல்லை, நீ வழி மாறி போன ஆடு அல்ல. வழி மாறி போனா சிங்கம் தான் நம்மளை சேதப்படுத்தி இருக்கோம். உங்களை இன்னும் சேதப்படுத்தாது. நீங்க தேவனுடைய மந்தையில் இருக்கிறீங்க. எத்தனை ஆமேன்னு சொல்லி அவருக்கு அதைத்தான் எண்ணணும். இந்த சிலுவை மரணத்தில் குட்பிரடையில் உட்காந்து அழுது ஒப்பாரி வைக்கிறது அது ரைட்டு. அதை விட மேலானது என்ன நடந்துச்சு? இயேசு ஏன் சிலுவைக்கு போனார்? என்ன நடந்தது? அவர் அசட்டை பண்ணப்பட்டார். நான் அசட்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டார். நான் புறக்கணிக்கப்பட வேண்டிய அல்ல. தேவனுடைய பிள்ளை. ஏனென்றால் நான் அவரை எண்ணுகிறேன். எனக்காக, என் பாவங்களுக்காக பரிகாரம் பண்ணினார். அப்படியானால் பரிகாரம் பண்ணப்பட்டு முடிந்து விட்டது. இனி என் வாழ்க்கையில இனி ஒரு பரிகாரம் தேவையில்லை. இனி ஒரு சிலுவை எனக்கு தேவையில்லை. ஏற்கனவே சிலுவை சுகம் தீர்த்து விட்டார். இனி ஒரு சிலுவை எனக்கு தேவையில்லை. இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தை நான் இல்லை, எனக்கு சிலுவை என்பது இல்லை, எனக்கு பாடுகள் என்பது இல்லை, இன்னொரு பரிகாரம் இல்லை. ஆமே, வருது, சிலுவை வருதுங்க, சும்மா வருது. அந்த வரும்போது கூட இல்லை, இயேசு நாமத்தில் அதை ஜெயிக்கிறேன். வேகப்பட்ட சிலுவை வருகிறது, இல்லை, நான் சிலுவைகளை தாண்டி வருகிறேன். ஓ பிரைஸ். என் சிலுவைகளை அவர் சுமந்து தீர்த்தீர், எனக்காய் நீர் அன்பே சிலுவை சுமந்தீர். என் இயேசு ராஜா எனக்காக அன்பே என் சிலுவையை சுமந்து தீர்த்தீரையா, என் சாபத்தை சுமந்து தீர்த்தீரே ஐயா, என்
வியாதியை சுமந்து தீரே ஐயாயின் வியாகுலும் சஞ்சலும் தவிப்பு சுமந்து தீரே சுமந்து தீரே. இனி என் வாழ்விலே சஞ்சலம் இல்லை தவிப்பும் இல்லை. இனி என் வாழ்விலே துயரம் இல்லை. ஜெயித்தவரை கொண்டு ஜெயிக்கிறேன் தேவா. ஜெயித்தவர் எனக்குள்ளே ஜெயம் எனக்கு. மேலே மேலே போயிட்டே இருப்பேன். மாமா ஆமேன்னு சொன்னால் உனக்கு வரும். சில கேட்டு வாயம் கொம்முன்னு மூடிட்டு இருப்பாங்க, ஆமேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதனால் உள்ளவனவனும் கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன்ட்டு உள்ளது எடுக்கப்படும். ஒரு ஆமேன்னு சொன்னால் நான் குறைஞ்சா போகிறேன். அது ஒரு கௌரவம், அது ஒரு பிரிஸ்டேஜ். நான் இன்னும் பிரேசலாம் ஆமேன்னு சொன்னால் இவரை பின்பற்றலையே என்ன பின்பற்ற வேண்டாம்பா. ஏசுன வார்த்தையை பின்பற்று. என்னைக்கு உன் சுயத்தை உடைச்சி உன் கௌரவத்தை உடைச்சி நான் பேசுகிற வசனம் வேதவசமாக அந்த ஆமேன் என்று சொன்னால் அப்படியானா உனக்கு அப்படியே ஆகும். உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன்ட்டு உள்ளதும் போயிடுமா. தேவனுடைய பிள்ளையே, உங்கள் கௌரவம் இங்கே அங்கே சுயம் வரக்கூடாது, அங்கே பெருமைக்கு இடம் கிடக்கூடாது. இயேசுநாதரே கால கழுவினாராம். அப்படியே சொல்லு, ஆமேன்னு சொல்லு. ஐயா இவர் பேசுகிறபடி எனக்கு வரட்டும். ஓ எனக்கு என் பாடுகளை சுமந்து கொண்டேன், எனக்காக அடிக்கப்பட்டேன், அசட்டை பண்ணப்பட்டேன், நான் அவரை எண்ணுகிறேன். ஆகையினாலே இனி என் வாழ்க்கையில் அசட்டை கிடையாது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன், என் வேலை ஸ்தலத்தில் உயருவேன், சமுதாயத்தில் உயருவேன், என் ஆவிக்குரிய ஜீவன் உயரும், நான் மிக மிக நன்றாக இருப்பேன். திரும்ப நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். நான் மிக மிக நன்றாக இருப்பேன். அருமை திருவிழா சொன்னார் சொன்னபடியாக. ஆமேன். அப்போ என்ன சொல்கிற வசனம்? ஒவ்வொரு வசனம் பேசிட்டு போகலாம், ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டு வரேன். ஏன்னா இன்றைக்கி குட்பிரலை அதை கூட சரியாக சொல்லி கொடுக்கல, வேறு ஏதோ சொல்லி துட்டு எந்த காணிக்கு இப்படி கொடு அப்படி கொடு, இந்த வழியில் கொடு அந்த வழியில் கொடு, ஐஎஃப்எஸ் கொடு, அதெல்லாம் வாங்குற தப்பு இல்லைங்க. அது சரியாக சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? அது மக்களை விடுது இலவசம் பெற்றது இலவசம் கொடுக்கலாம் இல்லையா? தேவனுடைய நிறைய ஆதரவு கொடுக்கும்போது அவர் செய்ய நினைப்பது தடுப்பவர் யார்? உங்கள்கிட்ட இருந்து உனக்கு ஐடியா கொடுத்து ஒரு பெரிய ஆளாக்கிடுவார். ஒருவேளை உனக்கு ஒரு ஜவுளி கடை ஆரம்பிப்பேன், சின்னதாக ஆரம்பிப்பேன், பெரிய லெவலில் போயிடுவேன். ஒரு டிஃபன் கடை ஆரம்பிப்பேன், அது பெரிய ஹோட்டலாக மாறிடும், 5 ஸ்டார் ஹோட்டலாக மாறிடும். ஒரு பெரிய சின்ன ஒரு மளிகை கடை ஆரம்பிப்பேன், அது பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாறும். ஆமாம், பிரமாண்டமாய் மாறிடுவேன். பிரைஸ்லாம் யாருமே சின்ன ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டுவேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிராவல்ஸ் வாங்கி நூற்றுக்கணக்கான வண்டிகள் உங்கள்கிட்ட இருக்கும். நம்புங்க. ஏன்னா நீ எந்த தொழில் இருக்கிறையோ அதை உயர்த்துற, அது அவரை எண்ணணும். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே உயர்த்துகிறவர். அப்படின்னா அவரை குறித்து நம்ம என்ன வேணும்? அவர் செஞ்ச செயலில் என்ன வேணும்? அவர் உயர்த்துகிறவர். சிறியவனை சிறுமியிலிருந்து உயர்த்துகிறவர், எளியவனை எளிமையிலிருந்து உயர்த்துகிறவர், குறைவுள்ளவனை குறைவிலிருந்து உயர்த்துகிறவர். அவர் தான். இதைத்தான் சிலுவையில் நினைக்கக்கூடிய காரியம். இந்த சிறுமை, இந்த ஏழ்மை, இந்த எளிமை, இந்த குறைவு அத்தனையும் இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார். நண்பா, அத்தனையும் சுமந்து கொண்டார். ரொம்ப நல்லா இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? ஆமேன் சொல்லு, பதிவு பண்ணு, ரெக்கார்ட் பண்ணு. ஏன் ஆமேன் சொல்? ரெக்கார்டு, திஸ் ரெக்கார்ட். நான் இந்த நாளில் இது பேசும்போது நான் ஆமேன்னு சொன்னேன். அப்படியானா அது தேவன் அறிவார். ஆமேன் சொல்லு, எனக்கு அது வர வேண்டும், சட்டப்படி எனக்கு வர வேண்டும். எதுவும் நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க. ஓ பிரேசலான். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்தோம், அவனவன் தந்தன் வழியில் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்படினார். முடிஞ்சு கதை சொல்லி முடிஞ்சு போய். அக்கிரமெல்லாம் அவர் மேல, பிதாவாய் தேவன் நம்மளோட அக்கிரமெல்லாம் அவர் மேல விழ பண்ணினார். ஏன்னா அவர் தானே உலகத்தை உண்டாக்குனாரு. அவர் தானே பிதாவாய் தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி அவர் தானே மனுஷனை உண்டாக்கினாரு. அப்போ அவர் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறாரு. நம்மளாம் வழி தப்பி போனோம், அக்கிரமத்தில் போனோம். பிதா தேவன் நம்ம அக்கிரமத்தை அவர் மேல விழப்பட்டினார். அவருடைய நீதி நம்ம மேல விழப்பட்டிருக்கிறார். நண்பா, இந்த சிலுவையை நினைச்சுக்கோ. சும்மா உட்காந்து ஏதோ கும்பிட்டோம், ஒரு சிலையை கும்பிட்டோம், ஒரு அப்பத்தை கும்பிட்டோம், ஒரு பூஜை பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. அப்படித்தானே இருந்தோம் ஒரு காலத்தில். என்ன நடந்துச்சு? தேவன் நம்முடைய அக்கிரமத்தில் அவர் மேல விழப்பண்ணினான். வழிதப்பி போனது அக்கிரமம், தாறுமாறா போனது அக்கிரமம். நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல விழப்பண்ணினார். அவருடைய நீதியை நம்ம மேல விழப்பண்ணி இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல விழப்பண்ணிருக்கார். ரொம்ப 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 நல்லா இருப்பேன் நண்பா. இதை விட என்ன மூச்சு விடாமல் பேசுகிறேன். நல்லா உட்காந்துட்டு இதான் வெளியே போயிட்டு வந்தேன். சரியாக கூட சாப்பிடல உட்காந்து. எப்படியாவது, ஏன்னா ஒரு 870 பேர் கேட்குறீங்க,
ஃபாலோவர் இருக்கிறீங்க, உங்களுக்காக 5000 நண்பர்கள் இருக்கிறீங்க, யாராவது ஒரு சிலருக்காவது நான் பேசுறது நல்லா இருக்கணும் இல்லையா? தேவன் இதை பேசி வேண்டியது ஏதாவது கிடைக்கலாமா? ஏதாவது சுட்டலாமா? ஏதாவது தந்திரம் பேசலாமா? என் தேவையில சொல்லி வாங்கலாமா? இல்லை அன்பா, வேலை இல்லை, வேண்டாம். யாருமே தேவன் இல்லையே. இன்னைய சபையில் இன்னும் ஏசி போடணும், உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன், கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். இன்னும் அடுத்தாலும் பால் சீலிங் போடணும், கீழெல்லாம் கார்பெட் விரிக்கணும், அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வாங்கிட்டு போவோம். ஸ்டேஜ் இன்னைக்கு மேடை ஸ்டேஜ் போட்டோம், இன்னும் சில வேலைகளை பார்த்தோம், இன்னும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கு. தேவனுடைய ஒவ்வொரு நாளும் அந்த தேவைக்கு தக்கபடி ஆசீர்வாதம் வர வர அதில் மிச்சம் எடுத்து செய்கிறோம். ஒருத்தர் போய் நின்று தேவநாமம் தூசிக்கப்படக்கூடாது. நான் ஒரு மனுஷன் வீட்டில் போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் வீட்டில் போய் சப்போர்ட் எதிர்பார்க்க கூடாது. நான் என்ன பொறுத்த சொல்றேன், தேவனுடைய பிள்ளை அதுதான் ஆண்டவர், அதுதான் தேவன். நம்ம தான் வழி தப்பி போனோம், தப்பான வழியில போனோம், வேற வழியில பணம் சம்பாதிச்சோம், வழி தப்பி போய் சம்பாதிச்சோம். அது ஒரு அக்கிரமங்க. அந்த அக்கிரமத்தை அவர் மேல இப்போ சரியான வழி இல்லை, என் தேவன் எனக்கு கொடுக்கிறார். தப்பான வழியில வழி தப்பி தான் சம்பாதிக்க மாட்டேன். யூதாஸ் வழி தப்பி சம்பாதிக்க பார்த்தான், கடைசியில் நாண்டுன்னு சத்தான். வழி தவறி போக மாட்டேன், வழி விலகி போக மாட்டேன். எனக்கு எங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பாதிக்க பிறரை கொடுக்கிறார், என்னை சோமாக்குற அப்பா எனக்குள்ளே இருக்கிறார். நான் வழி விலகி போக மாட்டேன், தேவனுடைய வழியில் தான் இருப்பேன். தீர்மானம் பண்ணி நண்பா, ரொம்ப ரொம்ப நல்லாயிடுவேன். எத்தனை நம்புறீங்க? ஆமீன் சொல்ல முடியுமா? ஆமீன் சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அருமை தேவனுடைய பிரேசலா நன்றி செலுத்துவோமா? அது நேரங்கள் ரொம்ப ஆயிடுச்சு. சரி, நீங்கள்லாம் தூங்க போகணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை சில சொல்றாங்க, பிரசங்கம் முடிச்ச போது கூட போகிறது இல்லை. அதுக்கு பிறகு எல்லாரும் போன பிறகும் ஏன்னா இந்த போரில் வர்றவங்க பாருங்க, நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறாங்க, சாரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, வேறு வழி இல்லை, நான் கட் பண்ணிவிடுவேன். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க ஃபோன் மூலமாக, அவங்க கைபேசி மூலமாக பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களே ஃபோனை வாங்கி கொடுத்து அந்த ஃபோனுக்கு அவங்களுக்கு தேவைக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க டெய்லி ஆன் பண்ணி சார்ஜ் போடணும், ஆன் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணாங்க, பிரசங்கம் முடிச்சதும் போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் சொன்னாங்க. எப்போம்பா போவேன், எவ்வளோ பேசுறதுன்னு பேசிகிட்டே இருங்க. இதெல்லாம் கேட்க கிடைக்குமாயா? அப்போ கொஞ்சம் இஷ்டத்து பாடிட்டு இருப்பேன். ஏன்பா செய்ய இப்படியெல்லாம் பாட்டு கிடைக்குமாயா? யாருமே உண்மை. தேவனுடைய பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுறது ரொம்ப ஆசீர்வாதம். தேவனோட நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். நீ மிக மிக ஆசீர்வதிப்படுகிறாய். தேவனுடைய உன் அக்கிரமங்களில் அவர் வழி தப்பி போகணும். தேவனும் அந்த அக்கிரமத்தை அவர் மேலே விழ பண்ணினார். அப்படின்னா அவருடைய நீதி உங்க மேல விழ பண்ணி இருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை உங்க மேல விழ பண்ணி இருக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை உங்க மேல விழ பண்ணி இருக்கிறார், அவருடைய ஞானம், அவருடைய திறமை, ஆற்றல் உங்க மேல விழ பண்ணிக்கிறார். ஆக நான் மிக 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 பெரியவளா மாறுவேன். எத்தனை நம்புறீங்க? ஆமீன் சொல்ல முடியுமா? நான் சொன்னது புரிந்து கொண்டீர்களா? நான் புரியுறபடி நான் உங்களுக்கு பேசுகிறேனா, இல்லை ஏதோ உளறி கொண்டு இருக்கிறேனா? பிரேசலாம் நண்பா, கர்த்தர் உதவிச்சுவாராக. நம்ம ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் கர்த்தரை துதிச்சுவோம். பிதாவே இயேசு நாமத்தில் முழு உலகத்தில் அக்கறை சுபம் தீர்த்திட்டீங்க. அன்றைய எங்கள் நாட்டில் கொரோனா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாம தீகாரமாக கத்திரா பவர் எல்லா கொரோனாவும் விலகட்டும், எல்லா வியாதி கிருமிகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். பட்சிக்கிறக்கினியா என் ஆண்டவர், எல்லா வியாதிகளும் பட்சிக்கப்படட்டும். எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு மேல விழப்பட்டினீர். இயேசுடைய ஞானம், இயேசுடைய நீதி, இயேசுடைய பரிசுத்தம், இயேசுடைய வல்லமை எங்க மேல் விளப்படி உடைய பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்களாக. தேவனே உடைய பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்களாக. உடைய பிள்ளைகள் வாழ்க்கை மலருவதாக. ஆண்டவரே இவர்கள் இனி அசட்டை பண்ணப்படக்கூடாது. ஆண்டவரே இவர்கள் இனி ஆண்டவரே அல்பமா எண்ணப்படக்கூடாது. இவர்கள் கனத்திலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணி விடுகிறேன். சுகபாலை ரிலீஸ் பண்ணி விடு. ஓ ரபால ஸ்ரீஹரா லஹோ அஹரபா தீகர தீகத்துர சிஹரதிகரா ஆயிரதி மானவர பக்க தீகர தீகர சகதி தீகர உஷர ஹரியரா தீரா லவோதிரி பிகன் திரி பிகத்துரா ரிசரா. இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றேன். ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றேன். இந்த பிள்ளைகள் மேல நன்மைகளை ரிலீஸ் பண்றேன். பெற்றுக்கோ. ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கோ நண்பா. ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கோ. இல்லைன்னா எனக்கு திருப்பி வந்துட போகுது. ஆமேன்னு சொல்லு. ஓ ரேபே காத்து சீக்கார அல்லாஹரா. ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றேன். சுகத்தை ரிலீஸ் பண்றேன். பொருளாதார செழிப்பை ரிலீஸ் பண்றேன். ஆனால் இவங்க எங்களுடைய எல்லா அக்கிரமும் அவர் மேல விழுந்து விட்டது. இயேசுநாதருடைய எல்லா ஞானமும் திறமையும் ஆற்றலும் எங்க மேல விழுந்து விட்டது ஆண்டவரே. அது எங்க தலைமையில விழுந்து விட்டது ஆண்டவரே. ஆகியனால இனி எங்க வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். ஆமீன் ஆண்டவரே. இனி நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருப்போம், வாரியரைப்போம், கர்த்தரை கனம் பண்ணுவோம், கர்த்தரை கனம் பண்ணுவோம். எங்கள் பணத்தால், பொருளால், பேச்சால், செயலால், சிந்தையால் நாங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். தினம் தினம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், வாரி அரைக்கிறோம். ஆமேன்.
ஒரு பாஷிகாராலாம் முதல்ல குடும்பத்தை முதல்ல கவனிச்சுக்கோ. வாரி இறக்க சொல்லிட்டு குடும்பத்தை கோட்டை விட்டுறாத. வாரி இறக்க போற சொல்லி குடும்பத்தை செய்ய பொண்டாடி செய்ய வேண்டியது பிள்ளைக்கு செய்ய வேண்டியது விட்டுட்டு நான் வாரி இறைச்சன்னு சொல்லி இறைச்சிட்டு வந்துடாத, மாட்டிட போற. நண்பா, பேலன்ஸ் பண்ணணும், தெளிவு இருக்க வேணும். ஆமேன். குடும்பத்தை கவனிக்காம வேற எங்கேயும் கொடுத்து வந்தா அது அக்கிரமம். நான் கோயிலுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அது அக்கிரமம். அப்படிதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல குடும்பம் முக்கியம், உன் மனைவி உன் பிள்ளை முக்கியம், உன் புருஷன் முக்கியம், உன் பிள்ளை எல்லாம் முக்கியம். அப்போ வாரி இறங்க. வாரி இறைச்சா நிறைய உன் பாத்திரம் நிரம்பி வலிக்குதா, வலிவதை எடுத்து வாரி ஏற. வலிச்சு கொடுக்காத, வலிச்சு கொடுக்காத. வா பிரேசலாம் இரு. குடும்பத்தை கவனிக்காம நான் கத்திரக்காரம் பண்ண போறேன் சொல்லி குடும்பத்தை மனைவிக்கு செய்ய வேண்டிய செய்யாம, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய செய்யாம கத்திரக்காரம் பண்ண சொன்னா நீ தவறான வழியிலே தவறான போதனையில் இருக்கிறாய். அவரை விட்டு தூரம் அவரை எண்ணாமல் போய்விட்டாய், அவருடைய வார்த்தை எண்ணாமல் போய்விட்டாய். நண்பே, பிதாவை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இப்படி பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும், பிரகாச மனக்கங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரே, இயேசு சிலுவை மரணத்தினால எல்லாம் என்னெல்லாம் முடித்து வைத்தீர், இவர்களுக்கு என்னெல்லாம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ பிரேசலா, நன்றி ஆண்டவரே. நியாயப்பிரமாணத்தை ஒழித்தீர், பலியின் காணிக்கை ஒழித்தீர். ஓ விருட்சம் ஒழிக்கப்பட்டது, பண்டிகை ஓய்வு நாள் ஒழிக்கப்பட்டது, புதியதொரு உலகம் உண்டாக்கப்பட்டது, பிள்ளை என்ற உறவு வந்து விட்டது ஆண்டவரே. இதெல்லாம் சிலுவையில் நடந்த காரியம் ஆண்டவரே. இவர்கள் அடிமைகள் அல்ல, இவர்கள் ராஜகுமாரர்கள், இவர் ராஜாக்கள், இவர்கள் குருக்கள், இவர்கள் ஊழியர்கள் ஆண்டவரே. இதெல்லாம் சிலுவை மூலம் கிடைச்ச ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பிதாவை புரிந்து கொள்ளட்டும், தொடர்ந்து வார்த்தைகளை கவனிக்கட்டும், ஒரு நாள் கூட அந்த பிரசங்கத்தை மிஸ் பண்ணாதபடி தொடர்ந்து கேட்கட்டும், கேட்டு மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ணட்டும், மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கட்டும், இலவசமாக கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்கட்டும். இதை வியாபாரமாக்கி விடாதபடி, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பணாசி ஆளாயிடாதபடி, ஓ பிரேசலா, தந்திரமாய் பேசாதபடி, வஞ்சகமாய் பேசாதபடி, கபடாய் சூதாய் பேசாதபடி, இழிவான ஆதாயத்தை எதிர்பார்க்காதபடி இலவசமாய் சொல்லிக் கொடுப்பார்களாக. ஆசீர்வாதத்தை கூறுகிற ஆண்டவரே, இந்திய தேசத்தில் எல்லைகள் சமாதானமாக இருக்கட்டும், எல்லையெங்கும் சமாதானமாக இருக்கட்டும், எல்லையெங்கும் பரிசுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் இருக்கட்டும். வருகின்ற தேர்தலில் ஆண்டவரே, ஓ நீர் அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளும். எந்த மனிதர்கள் வரார்களோ அந்த மனிதர்களை தேவனுடைய பிரசந்தம் நிரப்பி, ஓ நாட்டை பற்றி இது ஒரு பொறுப்பு அக்கறை உள்ளவர்களாக மாற்றிக்கொடும் ஆண்டவரே. நல்ல மனிதர்களை தேர்ந்தெடும், நல்ல மனிதரை தேர்ந்தெடும் ஆண்டவரே. ஓ தவறான மாறிகள், துரோகிகள், சண்டாளிகள், தவறான எண்ணங்கள் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாற்றப்படுவார்களாக. மாறட்டும் இயேசு நாமத்தில். நல்லது ஆட்சி அமையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பேசுகிறோம், இயேசு நாமத்தில் பேசுகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இதோ உடைய பிள்ளைகள் தூங்க போகிறார்கள். குடும்பங்களில் சமாதானம் நதி போல பாயட்டும். குடும்பங்களில் சமாதானம் நதி போல பாயட்டும் ஆண்டவரே. பேசுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் தூங்க போகிறார்கள். இந்த இரவு இன்பமான இரவாக இருக்கட்டும், மகிழ்ச்சியான இரவாக இருக்கட்டும், ஆரோக்கியமான இரவாக இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த கவலையும் மறந்து, எதிர்காலத்தை குறித்து பயத்தை மறந்து, ஒருவேளை வியாதி இருந்தால் சுகமடைந்து ஆரோக்கியத்தில் தூங்கட்டும், மகிழ்ச்சியாக தூங்கட்டும். விடிய காலம் எழும்புகின்ற போது மகிழ்ச்சியாக எழும்பட்டும். ஆசீர்வதித்தை கூறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். Holy Ghost power. ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதத்தை மேலே போடுகிறேன், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். ரிசீவ் பண்ணு, ரிசீவ் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அதோடு ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பொண்ணான எல்லாவற்றையும் மேலும் மேலும் ஆசீர்வதித்து மேலும் மேலும் உயர்த்தி உங்களை எல்லா நிறைவிலும் வாழச் செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து அதை நடத்துவாராக. ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் மேலும் மேலும் ஆசீர்வித்து உண்மையும் ஆசீர்வதிப்பாராக. அதான் சொல்லுவோம். கத்தோலித்தில் அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆமீன், உம்மோடும் இருப்பாராக. அதுதான் அர்த்தம். அதான் கனம் பண்றது. ஆமீன். நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் உண்மை பறிந்து அதை நல்லதை கற்றுக்கொள்ளு. கற்று உதவிச்சுவா. குட் நைட். காட் பிளஸ் யூ. பாய் பாய். தூங்க போகலாம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நாளை சனிக்கிழமை. எஸ் கரெக்ட். நாளை காலை சந்திக்கலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உயிர்த்தெழுந்த ஆராதனை சரியாக 7:30 மணி, காலை 7:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். 9:30 மணிக்கு முடியும். இன்னைக்கு காலையில் என் மகன் 2வது மகன் பிரசங்கித்தார். ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. சரி, நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். ஏற்கனவே நான் பேசின காரியம் தான்.
ஆனாலும் என் பிரசங்கத்தை கேட்காமலே அவரும் அதே கருத்து தான் பேசினார். ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்கள், மிக மிக ஆசிரியப்படுவீர்கள். சில புதிய கருத்துக்கள்லாம் உண்டு, கேளுங்கள், பயன்பெறுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you. பாய். கேட்டவங்க அனைவருக்கும் இயேசு நாமத்தில் ஒரு சல்யூட். உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க. பை 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 பை. ஆமேன் ஆமேன்.